வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விஸ்லாவா ஜயம்போக்ஷா எழுதின த எண்ட் அண்ட் த பிகினிங் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமை டிரான்ஸ்லேட் பண்ணது ஜோனா ட்ரெக்ஸாக். இவங்க விஸ்லாவா ஜயம்போக்ஷா பிறந்தது வெஸ்டர்ன் போலாண்டில் இருக்கிற பினெம்ன்ற ஒரு ஸ்மால் டவுனில் தான். அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் கிராக்கோக்குன்ற இடத்துக்கு 1931 போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரும்பாலான அவங்க வாழ்க்கையை அங்கே தான் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட 15க்கு மேலேயே கவிதை புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. நிறைய ஆங்கிலத்துலேயும் அவங்களோட கவிதைகள் கிடைக்குது. சிலது மோனோலாக் ஆஃப் அ டாக், மிராக்கிள் ஃபேர், போயம்ஸ் நியூ அண்ட் கலெக்டட், வியூ வித் கிரீன் ஆஃப் சாண்ட், பீப்புள் ஆன் அ பிரிட்ஜ், சவுண்ட்ஸ் ஃபீலிங்ஸ் தாட்ஸ். இதில் ஒரு 70 போயம்ஸ் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் நான் ரிக்வயர்ட் ரீடிங்கிற ஒரு ப்ரோஸ் பீஸையும் அவங்க எழுதியிருக்காங்க. 1996 அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் இலக்கியத்துக்காக கிடச்சிருக்கு. அவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா போலிஷ் பென் கிளப் ப்ரைஸ், அப்புறம் ஒரு ஹானரரி டாக்டரேட்டு ஆடம் மெக்ஸ்விக் யூனிவர்சிட்டிலேருந்து, அப்புறம் ஹர்டர் ப்ரைஸு, அப்புறம் இந்த கொத்தே ப்ரைஸு. இந்த போயம் பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒரு இடத்துல நடந்துட்ட அப்புறம் அந்த போரோட தாக்கத்துலேருந்து அந்த நாடு அந்த மக்கள்லாம் எப்படி மீண்டு எழுறாங்க அப்படின்றத பற்றி தான் எழுதியிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலமும் நம்மளுடைய ஞாபக சக்தியும் என்ன பண்ணணும்னா மனுஷங்களை நடந்த அந்த கொடுமையிலேருந்து அப்படியே மறக்க வச்சிடும். அது வார்ன்றது ஒரு போர்ன்றது ஒரு கொடூரமான ஒரு அரக்கதனமான ஒரு வன்முறை. ஆனால் அது என்ன செய்யும்னா மக்களை காலப்போக்கில் அதாவது அதால் பாதிக்கப்பட்டவங்க அதோட முழு தாக்கத்தையும் உணர்ந்திருப்பாங்க, அவங்க ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் போக 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 மக்கள் அதை மறந்துடுவாங்க. ஏன்னா அந்த போர் அப்போ வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் அது அந்த நாடை எந்த அளவுக்கு சேதப்படுத்துச்சு, அது அவங்க மக்களோட மனசில் எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சின்னு. ஆனால் போக 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 அந்த நினைவுகள் அவங்களுக்கு இருக்குமே தவிர அவங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு ஞாபகம் இருக்காது. இவங்களுக்கு ஏன் ஞாபகம் இருக்கும்னா அந்த போரோட முழு தாக்கத்தையும் இவங்க பார்த்துருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த போர் சரியானது தான் அப்படின்ற மாதிரி தோணிருக்கும். ஆனால் இந்த கவிதையை பார்க்கும்போது எந்த போருமே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா ஒரு போர் முடிஞ்சிட்ட அப்புறம் வாழ்க்கைன்றது தொடர்ந்து இருக்கணும், நம்ம வாழணும். அதனால் எல்லா சேதத்தையும் நம்ம சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகும். ஆனால் இந்த போர் நம்ம மனசுக்குள்ள ரொம்ப ஒரு கஷ்டமான நினைவுகள் எல்லாம், நிறைய இழப்புகளை, நிறைய அழிவுகளை கொண்டு வந்திருக்கும். அதே சமயத்தில் இந்த போர் ஒரு புதிய ஆரம்பத்தையும் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கும். இப்போ ஒரு போர் முடிஞ்ச உடனே நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும். முதல்ல அந்த போர் நடந்த இடத்தெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையை நம்ம வாழறதுக்கு அந்த இடம் நமக்கு தேவைப்படும். அதே சமயத்தில் ஒரு போருன்னு வரும்போது அந்த போரில் நேரடியாக ஈடுபடுறது அந்த போர் வீரர்கள் தான். ஆனால் ஒரு போர் முடிஞ்சிட்ட அப்புறம் அந்த போரோட தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியது பொதுமக்கள். ஏன்னா அவங்க தான் அந்த இடத்துல வாழறாங்க. இப்போ இந்த புதுப்பிக்கிற வேலையை பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி போடுவாங்க, இறந்தவங்களெல்லாம் தூக்கி புதைப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு போருன்னா அவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க. அதனால் யாருக்குமே அந்த இறுதி சடங்கு இந்த ஈமக்கிழமை அப்படின்றவங்க அதை கூட நம்மளால் ஒழுங்காக போட முடியாது. அப்படியே குவியலாக தான் அந்த பணங்கள்லாம் ஒன்று எரிக்கப்படும், இல்லைனா புதைக்கப்படும். நிறைய நாடுங்களை கடலில் கூட தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, அவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி அந்த நாட்டை திரும்பி உருவாக்கணுன்றது ரொம்ப நீண்ட காலம், ரொம்ப வலியோடு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதை செய்யணும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த உலகத்துடைய கண்ணோட்டத்தை பார்ப்போம். இப்போ இந்த போர் நடக்கிற வரைக்கும் எல்லாருமே நம்மளை உன்னிப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் போர் முடிஞ்சிட்ட அப்புறம் இந்த உலகத்துக்கு நம்மளை பற்றி கவலை இல்லை. ஏன்னா வேறு ஏதாவது ஒன்று சென்சேஷனலாக இருக்கும், வேறு ஏதாவது அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மீடியாவும் அது வரைக்கும் இந்த போரை பற்றியே சொல்லிகிட்டு இருந்த மீடியாவும் அடுத்த எந்த நிகழ்வு நடக்குதோ அங்கே போயிடும். ஏன்னா மீடியான்றது ஒரு கமர்ஷியல், பணம் சம்பாதிக்கிற ஒரு இடம். அவங்களுக்கு மக்கள் எதை நிறையா பார்ப்பாங்க, மக்கள் எதை கவனத்தில் வச்சுருப்பாங்கன்றதுல தான் இருக்கும். அது இந்த மக்கள் போருக்கு அப்புறம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் காட்ட விரும்பாது. ஏன்னா அதை மக்கள் நிறைய பேர் பார்க்க போகிறதில்ல. அதே சமயத்தில் இந்த திருப்பி நம்ம நாட்டை சரி பண்ணுறோம் இல்லையா, அப்போ நிறைய டெக்னாலஜியாக மாறி இருக்கும். அப்போ நம்ம ரீபில்டு பண்ணும்போது அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி வீண்படுத்தும். இன்னொன்று முக்கியமானதுன்னா காலம் போக 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 சில பேர் இந்த போர் நடந்தது எதுக்காக நடந்தது, ஏன் நடந்தது, தேவையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் அகெயின்ஸ்ட்க்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் அந்த பேச்சு கூட, இந்த போர் நடந்தது சரியாக தவறான்ற பேச்சு கூட
தேவையில்லாத ஒரு விஷயமா, ஒரு உபயோகம் இல்லாத ஒரு விஷயமா ஆகிடும். ஏன்னா இந்த போரை வந்து நேரடியாக வந்து பார்த்தவங்க, அதனால் பாதிக்கப்பட்டவங்க, தாக்கத்துக்குள்ளாக்குனவங்கெல்லாம் வந்து அவங்களால அந்த கொடூரத்தை, அந்த வன்முறையை வந்து கதைங்களாக வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதை கேட்குறாங்களே, அவங்களுக்கு அதில் வந்து ஆர்வம் இருக்காது. ஏன்னா இப்போ காலப்போக்கத்தில் என்ன ஆகிடும்னா, குப்பை மாதிரி தான் இந்த விஷயம் ஆகிடும். இது தேவையில்லாத விஷயம். ஒரு போர் நடக்கும்போது இதெல்லாம் நடந்ததுன்றது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு ஆகிடும். அதுலேயும் வந்து அடுத்தடுத்த சந்ததி வரும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா, புது விஷயங்கள் வந்துடும் யோசிக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு, பார்க்குறதுக்கு. அப்போ இந்த பழைய விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தேவையில்லாத விஷயமாயிடும். அதனால் இந்த போர் ஏன் நடந்தது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்த போர் நடந்ததா இல்லையான்றது கூட மக்கள் யோசிக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் இந்த கவிதையில் பார்த்திங்கன்னா, ஒரு போர் வந்து எப்படிப்பட்ட ஒரு அழிவை கொண்டு வருது, திருப்பி அந்த நாட்டை வந்து சரி பண்ணி கொண்டு வரணுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஹெர்குலன் டாஸ்க்கு, அரியதான ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. அதே மாதிரி அந்த போர் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு காயத்தை மக்களோட மனசுலேயும் அந்த நாட்டிலையும் வந்து ஏற்படுத்துது அப்படின்றதையும் பார்க்குது. அதே சமயத்தில் அந்த நாடு வந்து தன்னை புதுப்பிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்த சந்ததி மனசில் இந்த போருக்கான முக்கியத்துவத்தை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். கடைசியில் வந்து மக்கள் இப்படி ஒரு போர் நடந்தது கூட மறந்துடுவாங்க. அப்போது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு போரில் ஏராளமான உயிர் போகுது, மனித உயிர். அது மாத்திரம் இல்லாமல் இயற்கை அழிவும் ஏற்படுது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் மக்கள் இந்த போரை பற்றி பேச போகிறதில்ல, இதை பற்றி மறந்துடுவாங்க. இப்படி ஒன்று நடந்துதானே அவங்களுக்கு தெரியாமல் போக போகுதுன்னா, அப்போ எதுக்காக தான் இந்த போர்? இவ்வளோ வன்முறை, இவ்வளோ விஷயங்கள் காலப்போக்கில் வந்து மறந்துடும் அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும்போது, அப்போது நம்ம என்ன செய்யணும்? அமைதியான முறையில், வன்முறை இல்லாத அகிம்சை முறையில் எப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம நடத்திக்கணும், இந்த போரை தவிர்க்கணும் அப்படின்றத யோசிக்கணுன்ற மாதிரி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். ஆஃப்டர் எவ்ரி வார் சம்மன் ஹேஸ் டு க்ளீன் அப். அதாவது ஒரு போர் நடந்த உடனே இந்த சம்மன்ன்றது எல்லா மக்களுமே, அவங்க தான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். திங்ஸ் வாண்ட் ஸ்ட்ரெயிட்டன் அப் தெம்செல்ஸ் ஆஃப்டர் ஆல். ஏன்னா அதுவே தன்னை சுத்தப்படுத்திக்காது. Someone has to push the rubble to the side of the road so the corpse-filled wagons can pass. இப்போது போரில் வந்து எக்கச்சக்கான பேர் இறந்துருப்பாங்க. அப்போ அந்த இறந்தவங்களெல்லாம் வந்து ஒரு வண்டியில் போட்டு எடுத்துன்னு வரும்போது அந்த வண்டி போகிறதுக்கு வழி விடணும்ல. அப்போது ஏற்கனவே அந்த இடம் போகிற வழிகளெல்லாம் இருக்கக்கூடிய குப்பைகளாக இருக்கலாம், இல்லை மற்ற விஷயங்களாக அழிஞ்சு போன விஷயங்களாக இருக்கலாம். அதையெல்லாம் வந்து ரோடு சைடில் ஒதுக்க வேண்டியது ஒருத்தவங்களோ அந்த சம்மொன்னாக இருக்கும். சம்மொன்ன்றது அந்த மக்கள். Someone has to get mud and scum and ashes, sofa springs, splintered grass and bloody rags. இதை சுத்தம் பண்ணும்போது அது ரொம்ப நல்ல ஒரு புல்வெளியோ எதுவும் இல்லை. அங்கே நிறைய எரிஞ்சு போயிருக்கும், சாம்பலாக இருக்கும். அதில் இந்த சோஃபாலாம் உடஞ்சி போன சோஃபாவோட ஸ்ப்ரிங்ஸாக இருக்கும், உடஞ்சி போன கிளாஸாக இருக்கும், நிறைய ரத்தம் படிஞ்ச துணிகளாக இருக்கும், ரேக்ஸு, ஒரே ரத்த காயத்தோடு இருக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க சுத்தம் பண்ணணும். Someone has to drag in a girder to prop up a wall. Someone has to glaze a window, rehang a door. அதாவது வந்து செவரெல்லாம் சாஞ்சி இருக்கும், இல்லை சாயிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு கேர்டரை கொடுத்து அதை தாங்கணும். அந்த கதவுலாம் வந்து ஜன்னல்லாம் வந்து பாழடைஞ்சு போயிருக்கும், உடஞ்சி போயிருக்கும், இல்லை கீழே விழுந்திருக்கும். அதை எடுத்து வைக்கணும். திரும்பி அந்த கதவை எடுத்து பொருத்தணும். ஃபோட்டோஜெனிக் இட்ஸ் நாட் அண்ட் டேக்ஸ் இயர்ஸ். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான காட்சியாக இருக்காது. இதெல்லாம் சரி பண்ணுறது உடனே செய்ய முடியாது. வருஷக்கணக்காக இந்த பாதிப்பை நம்ம சரி பண்ணோம். ஆல் த கேமராஸ் ஹவ் லெஃப்ட் ஃபார் another war. அது வரைக்கும் அந்த இடத்த படம் பிடிச்சிருந்த கேமராலாம் இப்போ வேறு ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னு அதை பிடிக்க போயிட்டாங்க. ஏன்னா போருக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை பற்றி அந்த கேமரா, அதாவது இந்த மீடியாவுக்கு கவலை இல்லை. We'll need the bridges back and new railway stations. Sleeves will go ragged from rolling them up. இப்போ நமக்கு திரும்பி அந்த பழைய பிரிட்ஜெலாம் வேணும். ஏன்னா போரில் அந்த பிரிட்ஜை உடச்சிருப்பாங்க. புது ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் கட்டணும். ஏன்னா அதுவும் வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்கும். இதெல்லாம் செய்யறதுக்காக நம்ம ஸ்லீவெல்லாம் ரோல் பண்ணி வேலை செய்கிறோம்ல, அதெல்லாம் கூட கிழிஞ்சிடும். ஏன்னா வந்து நம்ம அவ்வளோ வேலையை செய்வோம். Someone broom in hand still recalls the way it was. ஆனால் இன்னமும் இந்த சுத்தம் பண்ணினே இருக்காங்களே ப்ரூம் இன் ஹேண்டு, அவங்க வந்து அந்த போர் நடக்கும்போது எப்படி இருந்ததுன்றது அவங்க மனக்கண்ணில் கொண்டு வந்து சொல்லுவாங்க. Someone else listens and nods with unsevered head. இதை யாரோ ஒருத்தன் கேட்பாங்க, ஆனால் ஆர்வம் இல்லாமல் சும்மா மாத்திரம் மண்டையை ஆட்டிட்டு கேட்டுட்ருப்பாங்க. But already they are those nearby starting to mill about who will find it dull. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த விஷயம்லாம் எங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதில் கேட்குறது கூட ஆர்வம் இல்லாமல் போயிடுவாங்க.
From out of the bushes, sometimes someone will still unearth rusted out arguments and carries them to the garbage will. ஆனாலும் சில பேர் இந்த போர் பற்றி இது தேவையா தேவையில்லையா, சில பேர் அந்த போருக்கு சாதகமாக, சில பேர் அந்த போருக்கு எதிராலாம் இன்னும் பேசின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க எது பேசினாலும் அது குப்பையில் தூக்கி போட வேண்டிய ஒரு விஷயம் மாதிரி தான் அவங்களோட ஆர்கியூமெண்ட் இருக்கும். Those who knew what was going on here must make way for those who know little. இப்போ யாருக்கு இங்கே என்ன நடந்தது அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இதை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், அவங்க யோசிக்கக்கூடிய விஷயங்களுக்காக இவங்க அதை விட்டு தான் போகணும். அண்ட் லெஸ் தென் லிட்டில், போக போக கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் அதை விட கம்மியாக ஞாபகம் இருக்கும். அண்ட் ஃபைனலி as little as nothing, சில பேருக்கு இந்த போரை பற்றியே தெரியாமல் போயிடும். In the grass that has overgrown causes and effects, someone must be stretched out, blade of glass in his mouth, gazing at the clouds. அதே சமயத்தில் இந்த போருக்கான காரணம் என்ன, அந்த போரோட தாக்கத்தால் என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் யாராவது ஒருத்தங்க எப்பயாவது யோசிச்சுன்னு இருப்பாங்க. இதுதான் ஒரு போரோடைய கடைசி விளைவு அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் அப்படிப்பட்ட ஒரு போர் தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிற மாதிரி அவங்க முடிச்சிருக்காங்க. உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.